அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், இனி என் வாழ்வில் விடிவே இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இதோ உங்கள் காயங்களுக்கு மருந்தாக ஆண்டவர் இன்று ஒரு அற்புதமான வார்த்தையை தருகிறார். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை எசாயா 54 அதிகாரம் 7 இறை வார்த்தை. நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இறைவன் மௌனமாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அவர் நம்மை நிரந்தரமாக கைவிடுவதில்லை. திருவிவிலியத்தில் காணாமல் போன மகனின் உவமையை எண்ணி பாருங்கள். அவன் தன் தந்தையை விட்டு பிரிந்து வறுமையிலும் தனிமையிலும் தவித்த போது தந்தை தன்னை கைவிட்டு விட்டார் என்று நினைத்திருப்பான். ஆனால் அவன் திரும்பி வந்தபோது தந்தை அவன் செய்த தவறுகளை பார்க்கவில்லை. மாறாக ஓடி சென்று அவனை கட்டி தழுவி தன் பேரிரக்கத்தால் அவனை மீண்டும் மகனாக ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை நீங்கள் இன்று உடைந்த உள்ளத்தோடு இருக்கலாம். உங்கள் தவறுகளால் கடவுளிடம் இருந்து விலகி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை மீண்டும் அரவணைக்க காத்திருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுதுதான், ஆனால் அவருடைய இரக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஜெபிப்போம். எங்கள் பேரிரக்கமுள்ள பிதாவே, உமது அன்பிற்காக நன்றி. ஒரு நொடி பொழுது கூட உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. இன்று எமது குடும்பத்தில் வழி தவறி போனவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை உமது பேரன்பால் மீண்டும் நல்வழிப்படுத்தும். எமது பலவீனங்களை பாராமல் எங்களை மீண்டும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம், ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இறைவனின் பேரிரக்கம் இன்று உங்கள் இல்லத்தை நிரப்பட்டும். ஆமீன்.